Hello friends, welcome to Daily Share Market channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட்ல பாண்ட்ஸ் எப்படி வாங்கலாம் அத பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா சேரும். சோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னும்போது அவங்க கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருக்காது. சோ அப்போ அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸ்னா என்னன்னா ஒரு கடன் பத்திரம் மாதிரி அவங்க கொடுக்குற பாண்டுக்கு ஏற்ற அமௌண்ட் நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம கொடுத்த அமௌண்ட் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க நம்மக்கிட்ட கொடுத்த பாண்டை அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் ஒரு பாண்டோட பேசிக்கான விஷயம். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு கம்பெனியோட இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 crore வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு கோடி அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க ஒரு 100 பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 100 பாண்டு போட்டு ஒரு பாண்டோட ரேட் 1 லட்சம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 1 லட்சம் தான் ஃபேஸ் வேல்யூ. அதாவது ஒரு பாண்டோட ரேட் என்னவோ அதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இதில் 100. நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி டேட். நம்ம இப்போ அமௌண்ட் கட்டுறோம்ல, 1 லட்சம் கொடுத்து பாண்ட் வாங்குகிறோம். அதை அவங்க 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பாண்டை அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கூப்பன் ரேட். இப்போ நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டோம், 10 வருஷம் சும்மாவே ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க நம்மளுக்கு வட்டியாக கொஞ்சம் அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டு தான் கூப்பன் ரேட்டு. 10% எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10% அவங்க நம்மளுக்கு வட்டியாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ 10 வருஷம் அவங்க வட்டியும் கொடுப்பாங்க. 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம்ல, 1 லட்சம் கொடுத்துருப்போம். ஒரு பாண்டு வாங்கினா 1 லட்சம் நம்ம பே பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட் நம்மக்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு அவங்க நம்மக்கிட்ட கொடுத்த பாண்ட் அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. ஸோ இதான் பாண்டோட ஒரு பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இப்போ பாண்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பரேட் பாண்ட்னு ஒன்று இருக்குது. கார்பரேட் பாண்ட்னா இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட இதுமாரி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாண்ட் நம்ம வாங்குறோம்ல, அதுக்கு பேர் தான் கார்பரேட் பாண்ட்ஸ். ஒரு ப்ரைவேட் செக்டர்லாம் இருக்குன்னா அதை கார்பரேட் பாண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் முனிசிபல் பாண்ட்னா இப்போ முனிசிபாலிட்டி அந்தமாரி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது முனிசிபல் பாண்ட். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் ரயில்வே அந்தமாரி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் ஒரு பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் கவர்மெண்ட் பாண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. நான் மேஜராக நம்மளுக்கு தெரிஞ்ச பாண்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பேங்க்கு அந்த மாதிரி நிறைய செக்டரில் தனித்தனியாக பாண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பாண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்டாக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், என்னென்ன இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஒரு பாண்டு வாங்குறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம அமௌண்ட் ஒரு இதில் போட்டுறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கம்பெனி. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியோட குவாலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும். எடுத்த உடனே ஒரு கம்பெனி மேலே போட்டுட்டு திடீர்னு அந்த கம்பெனி லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் லாஸ். ஸோ இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் தான் நம்ம அமௌண்ட்டு போடுறோம். அவங்க கடந்த காலத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பாண்ட் கரெக்டாக அவங்க ரிட்டர்ன் எடுத்திருக்காங்களா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். அதேமாதிரி அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்குது அதையும் செஞ்சு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நம்ம முன்னாடி ஸ்லைடில் போட்டிருந்தோம்ல 10% இயர்லி நம்மளுக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கணும். ஸோ ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4%, 3% அவங்க கொடுக்குறாங்கன்னா அது வேஸ்ட்டில் நம்ம நார்மலாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பாண்டு வாங்குறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க எவ்வளோ திரும்ப நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதையும் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரேட்டிங்ஸ். ரேட்டிங்ஸ்னால் இப்போ ஒவ்வொரு கம்பெனி பற்றியும் இப்போ சில நிறுவனம் ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக் இந்த மாதிரி இந்த ஸ்டாக் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி பாண்டுக்கும் கம்பெனிக்கு ரிசர்ச் பண்ணி ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. AAA, AA அந்த மாதிரி சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டு அதை வச்சு ஒரு பாண்டோட வேல்யூஸ் எப்படி இருந்திருக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ரேட்டிங்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஒரு பாண்டை வாங்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பாண்ட் ட்ரேடிங். இப்போ பாண்ட் நம்ம எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி மார்க்கெட்.
பிரைமரி மார்க்கெட்னா இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு பாண்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து அந்த கம்பெனிலேருந்தே பாண்டு வாங்கினோம்னா அதுக்கு பேர் வந்து பிரைமரி மார்க்கெட். கம்பெனிலேருந்து டைரக்ட் பையிங் பண்ணால் பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் என்னென்னா, இப்போ நான் அந்த கம்பெனிகிட்டேருந்து ஒரு பாண்டு வாங்கிட்டு நான் 10 வருஷம் ஹோல்டு பண்ணலாம். அதாவது மெச்சூரிட்டி டேட்னு சொல்கிறோம்ல, அந்த மெச்சூரிட்டி டேட் முடிகிற வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணிவிட்டு கம்பெனிக்கிட்ட இருந்தே அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு ஒரு வருஷத்துலேயே வந்து ஏதோ அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த பாண்டை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை வாங்கி விற்கிறோம்ல, அதே மாதிரி இப்போ பாண்டு நான் வாங்கிட்டேன், அந்த பாண்டு வந்து என்னோட பாண்டு. அதை வந்து நான் வந்து வேறு யாருக்காச்சும் கூட ஷேர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து பாண்ட்ஸ் வாங்கும்போது என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரிஸ்க்கு. இப்போ நம்ம அமௌண்ட்டு போட்டோம்னா அந்த கம்பெனி வந்து திவாலாயிடலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதை பற்றி நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் போடுறேன் அப்படின்னும் போது திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு, கம்பெனியை வந்து மூடிட்டு போகிற ஸ்டேஜஸ் வரலாம். ஸோ அதுதான் வந்து எப்படி பாண்ட் வாங்கணும் முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். அப்படின்னா இப்போ நான் பாண்டு விற்கிறேன், ஆனால் அதை வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த லிக்விடிட்டி வந்து இருக்காது. அதுக்கு பேர் தான் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாலும் அதனால் நம்மளுக்கு லாஸ் தான். பாண்டில் போகிறதுக்கு வேறு எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அமௌண்ட் நிறைய வந்திருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இதுதான் வந்து பாண்ட்ஸில் இருக்கிற ரிஸ்க்கு. நெக்ஸ்ட் ஓகே, சேஃப்டியான பாண்ட்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஃப்டி வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி திவாலா ஆகிறதுக்கும் ஒரு கவர்மெண்ட்டே திவாலா ஆகிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அது வந்து கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு சின்ன செக்டார் தான் கம்பெனி. கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு சின்ன செக்டார் தான். ஸோ இதில் வந்து ரிஸ்க் அதிகம் ப்ரைவேட் கம்பெனியில். இதே கவர்மெண்ட்டில் வந்து ஒரு செக்டார் லாஸ் ஆனாலும் இன்னொன்று ப்ராஃபிட் எடுத்து இதில் போடுவாங்க. கவர்மெண்ட் வந்து திவாலா ஆகிறது வந்து ரொம்பவுமே ரேர்லி கேஸ். ஸோ வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து வாங்கலாம், அதில் வந்து சேஃப்டி வந்து அதிகம். நெக்ஸ்ட் வந்து குட் கிரெடிட் கம்பெனிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இப்போ ஒரு டாடா கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடா வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, ஸ்டீல் கம்பெனி இருக்குது, மோட்டார் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து மல்டி செக்டர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி லாஸ் ஆனாலும் இன்னொரு செக்டர்லேருந்து அந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குங்கன்னா அந்த மாதிரி கம்பெனி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பாண்ட்ஸில் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாண்ட்ஸ்லேயே வந்து எப்படி எந்தெந்த பாண்ட்லாம் வாங்கலாம், அதில் என்னென்ன ரிஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.